திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படும் வினேஷ் போகத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். இந்நிலையில் டெல்லி திரும்பிய அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வினிதா, அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் சார்பாக மல்யுத்த போட்டியில் பங்கேற்ற வினேஷ் போகத் உலகில் நம்பர் 1 வீராங்கனை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார். இறுதிப் போட்டி நடைபெறுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதாக கூறி அவரை தகுதி நீக்கம் செய்தனர் அந்த ஒலிம்பிக் குழுவினர். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்தது. அதன் பிறகாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய கண்டனங்களையும் வினேஷ் போகத்துக்கு ஆறுதலையும் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த போட்டிகள்லாம் நிறைவடைந்ததற்கு பிறகாக இன்றைய தினம் டெல்லி திரும்பி இருக்கிறார் வினேஷ் போகத். அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வந்திருக்கு. குறிப்பிட்டு அவருடைய சக வீரர்களான பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். காங்கிரஸ் கட்சியினுடைய ஹரியானா தலைவர், மிக முக்கியமான தலைவர் திபேந்திர சிங் ஹூடா, அவரும் அந்த வரவேற்புல கலந்திருந்தாரு. ரொம்பவே உணர்ச்சி தரக்கூடிய காட்சிகளாக தான் இருந்துச்சு. அந்த அந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது கண்ணீர் மல்க வினேஷ் போகத் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுச்சு. அவருடைய சக நண்பர்கள் கண்ணீரோட அவங்க வரவேற்றிருந்தாங்க. ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கிராமங்கள்ல இருந்து பல்வேறு உறவினர்கள், நண்பர்கள் நேரடியாக டெல்லி விமான நிலையத்திற்கு அவரை வரவேற்ற காட்சிகள் பார்க்க முடிஞ்சுச்சு. அவருக்கு மாலை அணிவித்து விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த பச்சை நிற துண்டை அணிவித்து அவரை வரவேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் அவங்க ஹரியானா செல்ல இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய சொந்த கிராமம் ஒரு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சில தினங்களுக்கு முன்பு ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வீரர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிருந்தாரு. வினேஷ் போகத் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கடந்த காலங்கள்ல அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக தான் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த காலகட்டங்களையும் பெரிய அளவுல பாஜக தலைவர்கள் அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிறத மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. வினேஷ் போகத் பதக்கத்தை வெல்லல அப்படின்னாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களை வென்றிருக்காரு அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா பல்வேறு தலைவர்கள், சக வீரர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. தற்போது நாடு திரும்பி இருக்கக்கூடிய வினேஷ் போகத்துக்கு உற்சாகமான வரவேற்பானது டெல்லி விமான நிலையத்துல அளிக்கப்பட்டு வருது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.